நேர பயணிகள் படை ஒன்று எதிர்காலத்திலிருந்து வந்திருக்காங்க. சொல்லப்போனா உலகம் அழிஞ்சு போக போகுது. கொடிய ஏலியன்ஸ் கையில. அதை நிறுத்த ஒரே வழி எதிர்காலத்துக்கு போய் நாளைய போர்ல போராடுறதுதான். டான் ஃபாரஸ்டர் ஒரு ஹைஸ்கூல் சயின்ஸ் டீச்சர். ஆனா அவருக்கு பெரிய கனவு ராணுவ விஞ்ஞான ஆய்வகத்துல வேலை பார்க்கறது. வேலைக்கு அப்ளை பண்ணி இறுதி தேர்வு வரை போயிருக்காரு. டான் ரொம்பவே உற்சாகமாயிருக்காரு. அவரு மனைவி எம்மிக்கும் அழகான பொண்ணுக்கும் சொல்றாரு. வீட்ல கிறிஸ்துமஸ் பார்ட்டி. எம்மி டான் கூட ஃபுட்பால் போட்டி பார்க்கணும்னு ஆசைப்படறா. ஆனால் திடீர்னு வேலை கம்பெனி ஃபோன் பண்றாங்க. டான் சாரி சொல்லி போறாரு. கம்பெனி சொல்றாங்க டான் ரொம்ப நல்ல கேண்டிடேட் தான். ஆனா அனுபவம் இல்லைன்னு சொல்லி வேற யாரையோ சொல்லிட்டாங்க. பாவம் டான் வீட்டுக்கு வந்து மனசுல இருக்கிற துக்கத்தை மறக்க ஃபுட்பால் போட்டி பாக்குறாரு. ஃபைனல் மேட்ஸ். எல்லாரும் கண் குளிர பாக்குறாங்க. அப்ப திடீர்னு எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குது. ஒரு விசித்திரமான போர்ட்டல் தரையில திறக்குது. அதுல ஒரு கூட்டம் சோல்ஜர்ஸ் வெளியே வராங்க. அவங்க சொல்றாங்க அவங்க 30 வருஷம் எதிர்காலத்திலிருந்து வந்தாங்கன்னு. உலகம் அந்நியர்களால அழிஞ்சு போச்சு. சில பேர் மட்டும்தான் வாழிக்கிட்டு இருக்காங்க. மனித இனமே அழிஞ்சு போகாம காப்பாத்த அவங்களுக்கு இன்னும் பல வீரர்கள் வேணும். அதான் கடந்த காலத்துக்கு போய் வீரர்களை எடுத்துட்டு போறாங்க. இந்த சம்பவம் உலகையே அதிர்ச்சியில ஆழ்த்திடுச்சு. சில மாசத்திலேயே மனிதர்களோட வாழ்க்கை முழுசா மாறிடுச்சு. உலகம் முழுக்க நேர பயண இயந்திரங்கள் அமைக்கப்பட்டாச்சு. உலகின் இராணுவத்தை எதிர்காலத்துக்கு அனுப்பி வெள்ளை முள் அந்நியர்களோட போர் புரிய வைக்கிறாங்க. முதல் குழுவா 1000 வீரர்கள் 7 நாள் எதிர்காலத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அவங்க மேல நல்லா நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா போதுமான தகுதியான வீரர்கள் இல்லாததால சில பேர் மட்டும்தான் உயிர் பிழைச்சாங்க. போதுமான வீரர்கள் இல்லன்னா அரசாங்கம் சாதாரண மக்களையும் அனுப்ப முடிவு பண்ணுச்சு. இன்னொரு 1000 மக்கள் அனுப்பப்பட்டாங்க. ஆனா அதுவும் போதாது. மக்கள் இந்த முயற்சியில சந்தேகம் வைக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா பக்கமும் போராட்டங்கள். யாரும் இந்த பணிக்கு போக சம்மதிக்கல. அதனால அரசாங்கம் கொடுமையான ஒரு முடிவுக்கு வந்தது. மக்களை கடத்தி அனுப்ப ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு பொதுமக்கள் மேல இன்னும் பயங்கரமான தாக்கம். வாழ்க்கையையே விட்டுட்டாங்க. அன்புக்குரியவர்கள் நரகத்துல தள்ளப்பட்டாங்க. மீதி இருக்கிறவங்களுக்குன்னா எதிர்காலத்துல வேற்று கிரகவாசிகளோட சண்டைதான். தானோட மாணவர்களுக்கும் இதேதான் கவலை. ஆனா டான் சொல்றாரு இப்போ சயின்டிஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். அறிவியலை பயன்படுத்தி வேற்று கிரகவாசிகளை தொடச்சுக்க ஏதாவது கண்டுபிடிச்சிடலாம்னு. டானுக்கு தெரியல அடுத்த இலக்கு அவன்தான். எதிர்காலத்துல இருந்து வந்த ராணுவக்காரங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற ஜம்ப் ஃபெசிலிட்டிக்கு கூப்பிடுறாங்க. ஒரு சிறப்பு கருவி. எப்போ டான் சாவான்னு சரிபார்ப்பாங்க. அடுத்த சில வருஷத்துல சாவப்போற எல்லா பொதுமக்களும் இந்த பணிக்கு போகணும். டான் அடுத்த 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் சாவப்போறாருன்னு கண்டுபிடிச்சு எதிர்கால போருக்கு அனுப்புறாங்க. அவரு கையில ஒரு வித்தியாசமான கருவிய பொருத்தி விடுறாங்க. எங்க போறாருன்னு ஃபெசிலிட்டிக்கு தெரியும். அதை அவிழ்க்க முயற்சிச்சா சிறை. அவரு பதிலா அவர் பொண்டாட்டி போகணும். குடும்பத்தையும் நண்பர்களையும் சந்திக்க ஒரு நாள் மட்டும் கொடுக்கறாங்க. எமிலி பதட்டமா? இந்த செய்தியை கேட்டதும் அவங்க பொண்ணையும் கூட்டி ஓடி போகணும்னு சொல்றாங்க. ஒருத்தன் மட்டும்தான் அவங்களுக்கு உதவ முடியும். அதுதான் டான் நோட அப்பா. பல வருஷமா டான் அவனை பார்க்கல. டான் சின்ன பையனா இருக்கும்போதே குடும்பத்தை விட்டு போயிட்டாரு. இன்ஜினியரிங்ல கில்லாடி. ஆனா சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரியல. கள்ளச்சந்தையில தான் இருக்காரு. அதனால தான் டான் அவனை போய் பார்க்க மாட்டேங்கிறான். டிராக்கிங் டிவைஸ் எடுத்து போட முடியும்னு அப்பா சொல்றாரு. ஆனா டான் கடந்த காலத்தை பத்தி அம்மா எப்படி தனியா பாடுபட்டாங்கன்னு சொல்றான். அப்பா சொல்றாரு தானுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. தன்னாலேயே குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் அவன் போனான்னு சொல்றாரு. டான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். பேச்சை மாத்தி பார்க்கிறான்னு நினைச்சு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்றான். அது அவனை ரொம்ப கோபப்படுத்திடுச்சு. உதவி வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். எமிலிட்ட டான் 7 நாள்ல உயிர் பிழைக்கணும்னு தான் நம்பி இருக்க முடியும்னு சொல்றான். மோரியையும் சந்திச்சு சீக்கிரம் திரும்பி வருவேன்னு வாக்கு கொடுக்கிறான். அடுத்த நாள் பயிற்சிக்கு போறான். சார்ஜென்ட் மிஷன் விவரத்தை சொல்றாரு. 7 நாள்ல உயிரோட இருக்கிறவங்க எல்லாம் இப்போ இருக்கிற காலத்துக்கு திரும்பி வந்துருவாங்க. பயிற்சின்னா ராணுவத்துல மாதிரி எந்த உடற்பயிற்சியும் இல்ல. ஆயுதம் உபயோகிக்கிறது மட்டும்தான் கத்து கொடுப்பாங்க. சாதாரண மக்களை 2 குழுவா பிரிச்சாங்க. டான் படையில சேர்ந்தான். அங்க சார்லிங்கிற ஒருத்தனை நண்பனா சேர்த்துக்கிட்டான். அந்த குழுவுல டோரியன்கிற ஒரு கொடூர கொலைகாரன் இருந்தான். 3வது தடவையா இந்த சண்டைக்கு தன்னுடைய விருப்பத்தோட வந்திருக்கான் அவன். நிறைய வெள்ளை முட்களை கொன்னவன் அவன். ஒரு முட்க நெக்லேஸா போட்டிருக்கான் பாரு. டான் சார்லி பக்கத்திலேயே இருந்து அவன் கொள்கைகளை கேட்டு சந்தோஷப்படுறான். சார்லி ஒரு முடிவுக்கு வந்தான். நம்ம போற காலத்துல நம்ம ஏற்கனவே இருப்போம்னு நம்ப முடியாதுன்னு. இப்போ இந்த சண்டைக்கு வந்திருக்கிற எல்லாருமே நம்ம போற காலத்துல இருந்து போனவங்க. எதிர்காலத்துல இருந்து வந்தவங்க அந்த காலத்துல பிறக்காதவங்க. டான் இந்த கொள்கைய ரொம்ப பிடிச்சுக்கிட்டான். சார்லிட்ட நல்ல நண்பனா ஆயிட்டான். அதுக்கு மேல ஜம்ப் லிங்கிற நேர பயண இயந்திரம் 30 வருஷ இடைவெளிக்கு மட்டும்தான் போய் வர முடியும்னு சார்ஜென்ட் சொன்னான். வெள்ளை முட்கள் 6 நாளைக்கு ஒரு தடவை தன் கூட்டிற்கு திரும்பி போகும்னு சொல்லி அந்த நேரத்தில தான் சண்டைக்கு போறாங்க. டான் மற்றும் சைனியர்கள் அமைதியா உறங்க போயிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சரி சரின்னு நினைச்சிட்டாங்க.
7 நாள் இருக்குன்னு நினைச்சாங்க. இருட்டில திடீர்னு அழைப்பு. எதிர்கால ஆய்வகங்கள் தாக்குதலுக்குள்ளாச்சு. வெள்ளை முள் ஆராய்ச்சி எல்லாம் ஆபத்துல. உடனே படையினர் புறப்படணும். போர்ட்டல் திறந்து அங்கே கூடிட்டாங்க. ஆனா என்ன டிசாஸ்டர். கடற்கரையில இல்ல, நகர மையத்துல விழுந்தாங்க. பலர் காயமடைந்து இறந்துட்டாங்க. ரோமியோன்னு ஒரு எதிர்கால போர்வீரன் தான் கிட்ட தலைமை ஏற்க சொல்றான். டான் முன்னாடி போர்ல இருந்தவன். ஆராய்ச்சி குழுவை காப்பாத்தணும். கட்டிடத்தை இருவர் காவலுக்கு நிறுத்திட்டு உள்ளே போறாங்க. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் சாவடைஞ்சிட்டாங்க. உடம்புகள் இருக்கு. வெளிநாட்டினர் எப்போ வேணா வரலாம். ரோமியோ பிளாஷ் டிரைவ் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுங்கன்னு சொல்றான். பேக்ல போட்டு வெளியே போறாங்க. திடீர்னு மேல இருந்து சத்தம். வெள்ளை முள். இப்ப புரியுது அவங்களுக்கு ஏன். அடேங்கப்பா, பார்க்கவே பயங்கரமா இருந்த அந்த பிறக்கிரகவாசிகளோட படங்களை காட்டல. ஒருத்தர் கண்டதிலேயே மிகப்பெரிய அசுரர்கள். எத்தனை தொங்கும் கைகள், நூற்றுக்கணக்கான கூர்மையான பற்கள். சீறி கீழே ஓடுற சோல்டர்ஸ். தொடர்ந்து சுடுறாங்க. தோரியன் கத்தராரு, வயித்துல நோக்கி சுடுங்கடா. ஆனா அந்த பிறக்கிரகவாசிகள் எத்தனை பேர். பல சோல்டர்ஸ் தாக்குதலுக்கு ஆளாகிட்டாங்க. ரோமியோ கத்தராங்க, ஓடுங்கடா, வேகமா ஓடுங்க. ஹெலிகாப்டர்கள், வண்டிகள் வருது. டேன் மற்றும் சில சோல்டர்ஸ் புகை சிக்னலுக்கு போனாங்க. வண்டிகள் காத்திருக்கு. ஆனா வெள்ளை முட்கள் வண்டிகளை நொறுக்கிடுச்சு. ஓட்டுநர்களையும் கொன்றுடுச்சு. மீதி இருக்கிறவங்க உயிர் காப்பாத்திக்க ஓடுறாங்க. இரு துணிச்சலான சோல்டர்ஸ் பாலத்துக்கு கீழே அந்த பிறக்கிரகவாசிகளை தடுக்க தங்களை அர்ப்பணிச்சுட்டாங்க. பாலத்துல ராக்கெட் வெடிச்சுது. உயிர் பிழைச்சவங்க மிலிட்டரி கேம்புக்கு போனாங்க. தோரியன் டேனிட்ட கேக்குறாரு, அடுத்த தடவை நல்லா நடி. உன் ஃப்ரெண்ட்ஸ காப்பாத்துறதுக்குன்னு நினைச்சு காலம் கழிக்காத. மிஷன்ல ஃபோக்கஸ் பண்ணு. இங்கே என்ன நடந்தாலும் பரவாயில்லை. இந்த சங்கடத்தை உண்டாக்கின காரணத்தை தான் மாத்தணும். டேன் சொல்றாரு, எல்லாரும் மனுஷங்கதான். எனக்கு அதுதான் முக்கியம். எந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்டாச்சு. தோரியன் தன் வேலையை பத்தி சொல்றாரு. அவருக்கு புற்றுநோய். சில மாசம்தான் உயிர் இருக்குன்னு சொல்றாரு. இந்த குறுஞ்சிவனை ஒரு பெருமையான முடிவுல முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த நேரத்துல ஒரு சோல்ஜர் வந்து டானை கமாண்டருக்கு அழைச்சிட்டு போறான். அவங்க முன்னால சந்திச்சிருக்காங்கன்னு கமாண்டர் சொல்றாங்க. டானுக்கு உடனே புரியுது. அவரு காதல் மகள் முரியா தான் அது. அவரு சின்ன வயசுல கனவு கண்ட மாதிரி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகிட்டா. ஆனா டான் கிட்ட அப்படி அன்பு காமிக்கல. முரியா சொல்றா, மனித இனத்தை காப்பாத்துறதுதான் இப்போ எனக்கு முக்கியம்னு. அப்பா கூட நேரம் செலவிட அழைச்சு வரல. டானை ஒரு விசேஷ வேலைக்கு தேர்ந்தெடுத்து இருக்காங்க. அதை சொல்லுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை முரியா காமிக்கணும்னு சொல்றா. ஒரு வெள்ளை நிற பறவை வீடியோவை காமிக்கிறாங்க. அது ரொம்ப ஆக்ரெசிவ் வகை. கூடுல முட்டையிட்டு உட்காருது. ஆண் பறவைகள் உயிரை கொடுத்து காப்பாத்தும். அந்த ஏலியன்ஸ் தங்களோட இனத்தை மட்டும்தான் பாக்குறாங்க. எப்படியோ அவங்க உலகமே ஆச்சரியப்படும் அளவுக்கு ரகசியமா எந்த ராடாரோ செயற்கைக்கோளோ பிடிக்காம பூமிக்குள்ள நுழைஞ்சாங்க. முதல்ல ரஷ்யாவுல தோன்றாங்க. அப்புறம் உலகத்தையே கைப்பற்றிட்டாங்க. மோரி ஆண்களுக்கு மட்டும் சொல்லோனா விஷத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனா பெண் ஏலியன்களோ, அட போங்கடா, ரொம்ப கெட்டவங்க. அடுத்த மிஷன், வெள்ளை ஸ்பைக் பெண் ஏலியனை உயிருடன் லே கொண்டு வரணும். டான் இந்த மிஷன்ல சேர்ந்துட்டாரு. ஏலியன் கூட்டிற்கு போயிட்டாங்க. முதல்ல ஆண் ஏலியன்களை அந்த விஷத்தால அழிச்சு போட்டு உள்ளே நுழைஞ்சாங்க. டான் ஹெலிகாப்டர்ல காவலுக்கு இருக்காரு. ஒரே கணத்தில் ஏகப்பட்ட ஏலியன்கள் வருதுன்னு பார்த்துட்டாரு. அவர் உடனே தன் மகளை ரெஸ்கியூ பண்ண போயிட்டாரு. அந்த பெண் ஏலியன் அடைச்சு வச்சிருந்த அறையில கிடந்துச்சு. அதை ஹெலிகாப்டர்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. டான் மோரியோட ஜீப்பில் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சாங்க. கடற்கரைக்கு போனதும் மோரி தன் டீம் கிட்ட சிக்னல் அனுப்பி காத்திருந்தாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தி டானை ரொம்ப திட்டினாங்க. ஏன் கூட வந்தேன்னு கேட்டாங்க. டான் அவரு மகளை மட்டும் விட்டுட்டு போக முடியாதுன்னு சொன்னாரு. அந்த வார்த்தைகள் கேட்டு மோரி கண்ணீர் விட்டாங்க. தன் அப்பாவை எப்பவும் நம்புவேன்னு சொன்னாங்க. ஒருத்தர். ஆனா ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சாங்க. அவளுக்கு 12 வயசு. 16 வயசுல அவங்க அப்பா கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. மோரி பார்த்தா கண்ணுலையே கண்டாங்க. மனசுல அடிச்சுப்புட்டா. அவங்க அப்பா தான் குடும்பத்தை காப்பாத்துவாருன்னு நினைச்சா. சும்மா நினைச்சா. டான் அவன் தன் அப்பா பண்ண வேலையே பண்ண போறானாம். அதுவும் அவனுக்கு வெறுப்பா இருக்கிற வேலை. சொல்ல முன்னாடியே ரெஸ்கியூ டீம் வந்து கடல்ல நடுவுல இருக்கிற அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த பெண் ஏலியன் லேப்ல லாக் ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை விஷம் குத்திக்கிறாங்க. கட்டுப்பாட்டுல வைக்க. ஆனா அவங்க உடம்பு ரொம்ப வேகமா டீடாக்ஸ் பண்ணிடுது. எப்படி இது நடக்குதுன்னு MRI கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த விஷத்தை நிறுத்த ஒரு என்சைம் இன்ஹிபிட்டர் டிசைன் பண்ணணும். அது ஆச்சுன்னா எல்லா ஏலியன்ஸையும் கொல்லலாம். போர் முடியும். சில நாள் MRI ஓட்டாம டெஸ்ட் பண்றா. 10,000 கம்பினேஷன்ஸ் ட்ரை பண்றா. ஆனா 100 விழுக்காடு ரிசல்ட் இல்ல. டான் உதவணும்னு சொல்றான். அவனுக்கு என்ன வேலைன்னு கேட்கிறான். அப்பதான் MRI பிளான் சொல்றா. விஷம் ரெடி ஆச்சுன்னா டான் அவன் காலத்துக்கு போய் அதை அதிகமா உற்பத்தி பண்ணணும். அயல் கிரகவாசிகள் பரவுறதுக்கு முன்னாடி அவங்களை நிறுத்தணும். வேற யாரையும் நம்ப மாட்டாங்க. அவங்க அப்பா டான் மட்டும்தான். இன்னைக்கு டான் போறாரு.
விஷத்தை எடுத்து போறதுக்கு சம்மதிச்சாரு. ஆனா மோரியை காப்பாத்திட்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. மோரி விஷத்தை டான் கிட்ட கொடுத்தாச்சு. சடாரென்னு அவசர அலாரம். வெள்ளை முட்கள் வெள்ளை முள்ளுகள் அவங்க தலைமையிடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆயிரக்கணக்கானவங்க வந்துட்டாங்க. மீயாவும் தானும் பின்னாலே நின்னு துப்பாக்கியோட சண்டை போட்டாங்க. எல்லா வண்டிகளும் ஹெலிகாப்டர்களும் அழிஞ்சு போச்சு. நம்பிக்கை இல்ல. மீயா காயமடைஞ்சா. டான் கிட்ட நீங்க வேலைய பாருங்க, நான் உடனே திரும்பி வருவேன். உலகத்தை காப்பாத்தற பொறுப்பு உங்களுக்கு. இந்த சாபம் போட்ட எதிர்காலத்தை வரவிடாதீங்கன்னு சொல்றா. டான் அவங்க பொண்ணை விட்டுட்டு போக மனசில்ல. ஆனா அவருக்கு நேரம் இல்ல. மீயா அந்த கொடிய அயல் கிரகவாசிகளோட வாய்க்குள்ளே விழுந்துட்டா. டானும் பாதுகாப்பா இருந்தவங்களும் திரும்பி வந்துட்டாங்க. டான் மீண்டும் எதிர்காலத்துக்கு போக சொல்றாரு. ஆனா முடியாது. எதிர்காலத்துக்கு போற பாலம் அழிஞ்சு போச்சு. காயங்களில இருந்து நல்லா ஆனாச்சு. வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா நடந்ததையெல்லாம் மறக்க முடியல. அனுபவம் படைத்தவன் அவன். உலகத்தையே காப்பாற்றினாலும் வரும் காலத்தையும் காப்பாற்றணும்னு ஆசைப்படுறான். சார்லியையும் தோரியனையும் சந்திக்கிறான். அந்த விண்கலம் எங்க இறங்க போகுதுன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. டேன் தோரியன் நகையில இருக்கிற விண்கல் தூசில பரிசோதனை பண்றான். அதுல சிறப்பு நிபுணத்துவம் உள்ள ஒரு மாணவன உதவி எடுக்கிறான். அந்த தூசு ரஷ்ய பனிப்பாறைகளுக்குள்ள புதைஞ்சிருக்குன்னு முடிவு பண்றான். அவன் அந்த கண்டுபிடிப்ப அரசாங்கத்தை கிட்ட சொல்றான். ஆனா அரசாங்கம் ஆராய்ச்சிக்கு பணம் கொடுக்க மறுக்கிறது. ஒரே ஒருத்தன் தான் உதவ முடியும். மை டேனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ அவன் அப்பாவுக்கும் வாய்ப்பு கொடுக்க போறான். பாட்டி உடனே சம்மதிச்சு உதவி பண்றாங்க. பனிப்பாறைகளுக்கு போறாங்க. பனி குகைக்குள்ள விண்கலம் உடைஞ்சு கிடக்கு. பனி உருகுறதுக்கு 20 வருஷம் ஆகும். அந்த வெள்ளை முட்கள் அதுவரை பெருகிக்கிட்டே இருக்கும். டேன் இப்பவே அரசாங்கத்தை கிட்ட போனா இந்த வேலையை முடிக்க நிறைய நேரம் ஆகும். சோ அவனே இந்த வேலையை முடிக்க முடிவு பண்றான். அந்த முட்டைகளுக்கு விஷம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. சில விண்கல உயிரினங்கள் புறப்பட்டு வராங்க. தோரியன் டேனை வெளியே போ சொல்றான். அவன் டயர் பாம் வைச்சு விண்கலத்தை வெடிக்க வைக்கிறான். அவனுக்கு வேணும்னு வீர மரணம் அடைஞ்சான். சாரி